The transfer function y of s by r of s of the system shown is. நமக்கு ஒரு பிளாக் டயகிராம் குடுத்துட்டு, அந்த பிளாக் டயகிராமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது y of s by r of s. ஸோ நமக்கு டிஃபால்ட் கண்டிஷன் தான். y of s divided by r of s is equal to forward path gain value divided by feedback gain value. இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத் தான் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கெயின் வேல்யூ அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 1 ஓவர் s plus 1. கொஸ்டின் பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள். அப்போ நியூமரேட்டர் வேல்யூ 1 divided by s plus 1. தென் டினாமினேட்டர். இந்த கொஸ்டினுக்கு நமக்கு 2 ஃபீட்பேக் இருக்கு பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் சம்மிங் பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பாத் அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்டா? ஸோ நமக்கு இங்கே பாசிட்டிவ், இந்த லொக்கேஷனில் நெகட்டிவ். அப்போ ஃபைனல் ஆக்சுவல் ஃபீட்பேக் என்னது? நெகட்டிவ் ஃபீட்பேக். இப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் வேல்யூவா? தென் நமக்கு ஒரே ஒரு பிளாக் மட்டும் தான் இருக்கு. அப்போ 1 divided by s plus 1. இப்போ செகண்ட் பாத். இப்போ செகண்ட் ஃபீட்பேக் நமக்கு பாத் இப்படி போகுது. தென் பேக் டு தி சேம் சம்மிங் பாயிண்ட். இதில் நமக்கு என்னென்ன பிளாக்ஸ் இருக்கு? ஒரே ஒரு பிளாக் தான். ஆனால் இங்கே கீ பாயிண்ட் என்னன்னா, இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சம்மிங் பாயிண்ட்லையும் நமக்கு இன்புட் வந்து நெகட்டிவ். அப்போ 2 நெகட்டிவ் இருக்கனால ரிசல்ட் வந்து பாசிட்டிவ். அப்போ ஆக்சுவல் மீனிங் அப்படின்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக். இப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கே நெகட்டிவா? ஸோ ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான் இருக்கு. 1 divided by s plus 1. நமக்கு இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைனல் ரிசல்ட் என்னது? 1 over s plus 1 divided by 1. ஸோ ஃபைனல் வேல்யூ 1 divided by s plus 1. Thank you.